சரி, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து பெர்னோலிஸ் தியரம். இன்டெக்ரல் கேல்குலஸில் இல்லை ஃபோரியர் சீரீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் இருந்தால் ஓகேவா. நம்ம ரெண்டு விஷயம் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் யூவி எடுப்போம்ல. அந்த யூவி எடுக்கும்போது எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த மாதிரி இருந்தால் யூவி எடுக்கிறது ஈஸி. ஏன்னா இதுக்கும் பவர் 1 தான் இருக்குது, இதுக்கும் பவர் 1 தான் இருக்குது ஓகேவா. இதுக்கு ஈஸியாக யூவி எடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x² இன்ட்டு காஸ் எக்ஸ் இருக்குது. இதுக்கு எப்படி யூவி எடுக்கிறது? யூவி எடுக்கலாம், ஆனால் இதையே 2 வாட்டி பண்ணணும் யூவி ஓகேவா. 2 வாட்டி பண்ணோன்னா லெந்தியாக போயிட்டே இருக்கும்ல. இந்த மாதிரி லெந்தியாக பண்ணுறத தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த பெர்னாலிஸ் தியரம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்னென்னா இங்கே பாரு, பவர் x³ இருக்குது, பவர் x⁴ இருக்குது, x⁴ இருக்குது. பவர் 1க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீ யூவி அப்ளை பண்ண தேவையில்ல, டேரெக்டாக இந்த பெர்னாலிஸ் தியரம் அப்ளை பண்ணால் போதும். நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், இன்டெக்ரல் x³ sin x dx. இதில் என்னோட இந்த பார்ட் u ஓகேவா, எனக்கு இந்த பார்ட் v இல்லைனா dvன்னு வச்சுக்கலாம், dv ஓகேவா. இப்போ பாரு, என்னதுக்கு x³ dvன்னது எனக்கு sin x dx ஓகேவா. இப்போது என்ன ஃபார்முலா, u1 அப்படின்னு வச்சுக்கோயேன். uனா டிஃப்ரென்சியேஷன், vனா இன்டிகிரேஷன் ஓகேவா. இப்போது u1 என்னது, இது டிஃப்ரென்சியேஷன் என்ன வரும், 3x² வரும். திருப்பி டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும், என்ன வரும், 2 × 3 6x வரும். திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6 வரும். 4வது வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும் ஓகேவா. கான்ஸ்டன்டோட டிஃப்ரென்சியேஷன் 0. இப்போது இதை இன்டகிரேஷன் பண்ணோமா இன்சைடு, sin x இன்டகிரேஷன் அது மைனஸ் காஸ் எக்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் v1 ஓகேவா, மைனஸ் காஸ் எக்ஸோட இன்டகிரேஷன் அது sin x. நெக்ஸ்ட் v2 என்ன வரும், மைனஸ் sin x இன்டகிரேஷன் அது மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ ஆன்சர் வரும் ப்ளஸ் காஸ் எக்ஸ். v3 காஸ் எக்ஸோட இன்டகிரேஷன் அது sin x. v4 அது மைனஸ் காஸ் எக்ஸ் ஓகேவா. இதை பாரு, இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது, x³ இருக்கா, அது கூட யார் வரா, மைனஸ் காஸ் எக்ஸா. அப்போ இன்டெக்ரல் x³ sin x dx இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்கணும், அடுத்த டேர்ம் மைனஸாக இருக்கணும், அடுத்த டேர்ம் மைனஸாக இருக்கணும், அடுத்த டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்கணும் ஓகேவா. ப்ளஸ்ஸு மைனஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸாக, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கும், மைனஸ் வந்துடும், மைனஸ் x³ காஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்ம் மைனஸு, என்னது இது 3x² மைனஸ் sin x இருக்குது. அப்போ என்ன வரும், ப்ளஸ்ஸு sin x ஆயிரும் ஓகேவா. அடுத்த டேர்ம் இது ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் ப்ளஸ் டேர்ம், இப்போ ப்ளஸ் 6x காஸ் எக்ஸ். அடுத்து மைனஸ் டேர்ம் மைனஸ் 6 sin x ஓகேவா. இது ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் ஓகேவா. இப்படி தான் எழுதணும் ஓகேவா, புரிஞ்சுதா. இதோ பாரு, இதை நான் ஃபார்முலா வச்சு சொல்லணும் அப்படின்னா இங்கே பாரு, இது u ஓகேவா, u இது v டேஷ்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது ஓகேவா. சாரி, இங்கே இப்படி போடக்கூடாது, வெயிட் பண்ணு. இது v டேஷ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது v டபுள் டேஷ், இது v ட்ரிபிள் டேஷ், இது v 4 டேஷ் ஓகேவா. அதுதான் uv டேஷ் மைனஸ் u1 v டபுள் டேஷ் ப்ளஸ் u2 v ட்ரிபிள் டேஷ் ப்ளஸ் மைனஸ் u3 v 4 டேஷ் ஓகேவா. இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இன்டெக்ரல் x² sin x dx ஓகேவா. இது யூவா, x², dvன்றது என்னது sin x dxஆ. இப்போ u1னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் 2x, அடுத்த டிஃப்ரென்சியேஷன் 2, மூணாவது வாட்டி டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0 ஓகே. இப்போ dvயை ஃபஸ்ட்டு v டேஷ் பண்ணணும். sin x இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ், v டபுள் டேஷ் என்ன வரும் மைனஸ் sin x, v ட்ரிபிள் டேஷ் என்ன வரும் காஸ் எக்ஸ், v 4 டேஷ் என்ன வரும் sin x. நான் என்ன காம்பினேஷன் சொன்னேன், இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, அவ்வளோதான்.
0 கூட இதை மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும், அதனால பிரச்சனை இல்லை. அப்போ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ வி டேஷ். ஃபஸ்ட்டு நீ என்ன வச்சுக்கணும், இந்த காம்பினேஷன் தான் போகணும். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் டேர்ம், அடுத்த டேர்ம் மைனஸ் டேர்ம். இது ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் டேர்ம் என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது இன்டூவில் இருக்குன்னா மைனஸ் சைன் எக்ஸ், இது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் மைனஸா, என்னது 2x இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா, ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம், திருப்பி என்ன டேர்ம் ப்ளஸ் டேர்ம் 2 இன்ட்டு காஸ் எக்ஸ். இந்த மைனஸ்லாம் வெளியே எடுத்துப்போம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x சைன் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் எக்ஸ். இதுதான் இன்டகிரேஷன். அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, பெர்னாலிஸ் தியரம் வச்சு அழகாக போடலாம். ஓகேவா, இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் எனக்கு எக்ஸ் பவர் 4 சைன் எக்ஸ் டிஎக்ஸ் உடைய பெர்னாலிஸ் தியரம் எனக்கு போட்டு அனுப்பணும். ஓகேவா, எக்ஸ் பவர் 4 சைன் எக்ஸ் டிஎக்ஸ் பெர்னாலிஸ் தியரம். ஓகேவா,